அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மற்றும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இப்பதிவில் இந்நாளை பற்றிய சில தகவல்களை அறிவோம். அக்ஷய என்றால் எப்போதும் குறையாதது, அழியாதது என பொருள். இந்த நாள் இந்து சமணர்களின் வசந்த காலம். பரசுராமரின் பிறந்த நாள். திரேதாயுகம் தொடங்கிய நாள். வேதவியாசர் விநாயகர் துணையுடன் மகாபாரதம் எழுத துவங்கிய நாள். குபேரன் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்பப் பெற்ற நாள். பகீரதன் தவம் செய்து இந்தியாவின் மிக புண்ணிய நதியான கங்கை நதியை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்தது இந்நாளில். விஷ்ணு பகவான் பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் வழங்கிய நாள். மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கான ஒரு சிறப்பு மிகுந்த நாள். வாங்க வேண்டிய பொருட்கள்: தங்கம், வெள்ளி, பாத்திரங்கள், நிலம், கல்உப்பு, மண்பானை, குடங்கள், விளக்குகள், பசுமாடு, மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி. வெள்ளை நிறம் சுக்கிர பகவானுக்குரியது. அதனால் மகாலட்சுமியின் அருளை பெற வெள்ளை நிற பொருட்கள் வாங்குவது சிறப்பு. தானம் செய்ய வேண்டிய பொருட்கள்: அரிசி, பாசிப்பருப்பு, பழங்கள், பூக்கள், உடைகள், தண்ணீர் நிரம்பிய குடம், விசிறி, நெய், குடை, தயிர் சாதம். புது கணக்கு தொடங்கவும் வித்யாரம்பம் செய்யவும் இன்று மிகவும் சிறப்பான நாள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பற்றிய பாபநாசம் சிவன் இயற்றிய பாடலை சங்கராபரணம் ராகத்தில் மிஸ் விஸ்வப்ரியா மற்றும் ரங்கப்பிரியா சிஸ்டர்ஸ் பாடி சேனலுக்கு அளித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் குறைவின்றி பெற ஸ்ரீ பெருமாள் தாயாரை வழிபடுவோம். நன்றி, வணக்கம். மகாலட்சுமி மகாலட்சுமி ஜெகன்மாதா மனம் இறங்கி வரமருள் 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 மகாலட்சுமி. மகாவிஷ்ணுவின் மாறனும் மணி பீடமதினில் அமர்ந்தருள். மகாவிஷ்ணுவின் மாறனும் மணி பீடமதினில் அமர்ந்தருள். மன்மதனை ஈன்றருளும் தாயே தயாநிதியே மகாமாயே. மன்மதனை ஈன்றருளும் தாயே தயாநிதியே மகாமாயே. மகாலட்சுமி ஜெகன்மாதா மனம் இறங்கி வரமருள் மகாலட்சுமி. பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தென்னை ஆதரி. பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்த
பங்கஜமலர் வளரண்ணைய கடை கண்பார் பங்கஜமலர் வளரண்ணைய கடை கண்பார் ராமதாசன் வணங்கும் மகாலட்சுமி ஜக